ஓகே. இப்போது ஒரு வேலிடான என்டார்ஸ்மெண்ட்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத விஷயம். ஓகே. ஒரு என்டார்ஸ்மெண்ட் வந்து வேலிடாக இருக்கணும், வேல்யூ உள்ளதாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னவெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் பார்க்கலாம். If an endorsement is to be valid, it must possess the following requisites. சில விஷயங்கள் வந்து அதில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பாரு, endorsement is to be made on the face of the instrument or on its back. endorsement வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபேஸ்லேயோ அல்லது அதோட பேக்லேயோ வந்து என்டார்ஸ் பண்ணணுங்கிறாங்க. இட் யூஸ்வலி மேட் ஆன் த பேக் ஆஃப் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நார்மலாக பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் என்டார்ஸ்மெண்ட் வந்து அதோட பேக் ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, when there is no space for making further endorsement, a piece of paper can be attached for the negotiable instrument for all this purpose. இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்பானே தெரியாது. ஸோ கான்செப்ட் தான் மெயினான விஷயம். அதுக்காக தான் நல்லா கவனிக்கணுங்கிறத இங்கே இன்னும் விஷயம். ஓகே, பாரு. அப்போ வந்து இதுதான் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு லைன் தான் கேட்டாங்க. அப்போது இது இன்னும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து கூட கேட்கலாம். என்டார்ஸ்மெண்ட் அது என்டார்ஸ்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணணுமா பேக்கில் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணலாம், போத் சைடு என்டார்ஸ்மெண்ட் கேன் பி மேட், பட் யூஸ்வலி இன் ப்ராக்டிஸ் என்டார்ஸ்மெண்ட் இஸ் மேட் இன் த பேக் ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, பாரு, ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது மட்டும் கிடையாது, எல்லாமே யோசிக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே. பாரு, தட் இஸ் அதுதான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபர்தர் என்டார்ஸ்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். அந்த பீஸ் ஆஃப் பேப்பருக்கு பேர் அலாங்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 1 மார்க்கில் கூட வரும். அடுத்தது, if the endorsee நேம் இஸ் ராங்லி ஸ்பெல்ட். இப்போ வந்து நான் எழுதி கொடுக்குற நேம் நிறைய பேர் சொல்லுவாங்க சுப்பிரமணியம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போது அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது அந்த என்டாசியோட நேம் வந்து நம்ம தப்பாக ஸ்பெல் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்டாசி இருக்கார் இல்லையா, என்டாசியை யார் எழுதி கொடுக்குறாரோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அது எழுதி வாங்குறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, should sign the same as spelled in the instrument and write the correct spelling within bracket after his endorsement. என்டார்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்டார்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறவர் கரெக்டான ஸ்பெல்லிங்கை வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுதி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்பெல்லிங்கை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரிஞ்சுதா? அடுத்தது பார்த்திங்கன்னா, என்டார்ஸ்மெண்ட் ஃபார் ஒன்லி எ பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் இன்வேலிட். என்டார்ஸ்மெண்ட் இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு என்டார்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு என்டார்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து 5000 ரூபாய்க்கு வந்து என்டார்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. செக் கொடுத்தாங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு என்டார்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட்டுக்கு தான் என்டார்ஸ்மெண்ட் பண்ண முடியும். 10,000 ரூபாய்க்கு செக் கொடுக்குறேன்னா 10,000 ரூபாய்க்கு தான் போய் என்டார்ஸ்மெண்ட் பண்ணி வாங்க முடியும். அதில் எனக்கு வந்து இதில் 8000 ரூபாய்க்கு போதும்னு சொல்லி அவ்வளோதான் வந்து எனக்கு செலவு இருக்குதுன்ட்டுலாம் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அடுத்தது பாருங்கள், where however the instrument has been partly paid. அப்படி சொன்னானா என்ன சொல்லியிருக்கிறான், பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டு மட்டும் பெய்ட் பண்ணால் இன்வேலிட்னு சொல்லிட்டான். ஆனால் where however the instrument has been partly paid, a note to that effect can be given on the instrument and endorsement made for the balance amount. என்ன சொல்லியிருக்கிறான், ஹவவர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்ட்லி பெய்ட் பண்ணனாலும் ஒரு நோட் படி என்ன பண்ணலான்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். சரியா? நோட் டு தட் எஃபெக்ட் கேன் பி கிவன் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒரு சின்ன சிறு குறிப்பு மாதிரி எழுதி அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்டார்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு. ஓகேவா? பாரு, 6th பாயிண்ட் பாரு, என்டார்ஸ்மெண்ட் இஸ் கம்ப்ளீட் ஒன்லி when டெலிவரி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மேட். அப்போது என்டார்ஸ்மெண்ட் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஃபுல்லாக டெலிவரி பண்ணும்போது தான் என்டார்ஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆன் த டெத் ஆஃப் த என்டார்ஸ் who has endorsed an instrument but has not delivered to the endorsee, the endorsement becomes invalid. சப்போஸ் வந்து அந்த என்டார்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்குள்ள டெலிவரி அதாவது நம்ம வந்து என்டார்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம், ஆனால் அது இன்னும் டெலிவரி ஆகவே இல்லை. ஓகேவா? அப்போது என்டார்ஸ்மெண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா இன்வேலிட் ஆயிரும். சப்போஸ் அந்த என்டார்ஸ்மெண்ட் பண்ணி வாங்கிட்டு போனவர் இறந்துட்டார் அப்படின்னா என்ன ஆகிரும், அது வந்து டெலிவரி ஆகலை அப்படின்னா அது வந்து இன்வேலிட் ஆயிரும். இட் இஸ் ப்ரிசியூம்ட் த என்டார்ஸ்மெண்ட்ஸ் அப்பியரிங் ஆன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வேர் மேட் இன் த ஆர்டர் இன் விச் தே அப்பியர் தேர் ஆன். அதாவது வந்து
நம்மளே ப்ரிசியூம் பண்ணிக்கணும். ப்ரிசியூம்னா நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கணும். என்டார்ஸ்மெண்ட்டில் வந்து அப்பியர் பண்ணியிருக்கிறதுல என்னென்ன யாராருக்கெல்லாம் பண்ணியிருக்கோ அதில் கரெக்டாக ஆர்டர் படி தான் அது இருக்குது அப்படிங்கிறது நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். அடுத்தது சைனிங் இன் பிளாக் லெட்டர்ஸ் டஸ் நாட் கான்ஸ்டியூட் ரெகுலர் என்டார்ஸ்மெண்ட். பிளாக் லெட்டர்ஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து என்ன பண்ணக்கூடாது, சைன் பண்ணக்கூடாது. சொல்கிறது புரிஞ்சுதா? ரெகுலர் என்டார்ஸ்மெண்ட்டில் வந்து வராது. பிளாக் லெட்டர்ஸ் தட் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் சைன் பண்ணக்கூடாது. உன் பேரே நீ எழுதுகிற அப்படின்னா நார்மலாக நீ எழுதணும், கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. அடுத்தது இந்த என்டாசியோட பேரை வந்து யாருக்கு வந்து நம்ம பே பண்ணுறோமோ அவரோட பேரில் வந்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. சொல்கிறது புரிஞ்சுதா? மிஸ்டர், மிஸ்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து கவுண்டர், என்னமோ பேரெல்லாம் வரும் இல்லையா, சுப்பிரமணிய பிள்ளை, ராமசாமி கவுண்டர், அந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் உள்ளே ஆட் பண்ணக்கூடாது. Prefixes or suffixes added to the names of the payees or endorsees must be omitted in the endorsement. இதை கண்டிப்பாக ஒமிட் பண்ணிடணும். உள்ளே வந்து ஆட் பண்ணக்கூடாது, பேரெல்லாம் சேர்த்தக்கூடாது. என்ன ஒரிஜினல் நேமோ அதை மட்டும்தான் உள்ளே ஆட் பண்ணணும். மிஸ்டர், மிஸ்ஸஸ் அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. என்டார்ஸ்மெண்ட் மஸ்ட் பி இன் இங்க். சரியா? லிங்க் இல்லை, அதுக்கு பேர் இங்கு. சரியா? அடுத்தது இஃப் த பேயி இஸ் அன் இல்லிட்ரேட் பர்சன். இதுவும் லாஸ்ட் டைம் வந்து 3 மார்க்கில் கேட்டிருந்தா, ஒன்றுமே இல்லை இது கொஸ்டின். பாரு, இப்போ பணம் வாங்கிட்டு போகிறவங்க வந்து ஒரு இல்லிட்ரேட் பர்சன், அதாவது படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறான்னா, ஹி கேன் என்டார்ஸ் இட் பை அஃபிக்ஸிங் ஹிஸ் தம்ப் இம்ப்ரெஷன் ஆன் தி இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் வந்து என்ன பண்ணலாம், அவர் வந்து தம்ப் இம்ப்ரெஷன், தம்புனா என்ன, அதாவது ரேகை வைக்கிறது, அதுதான். அதை ரேகை வச்சு என்டார்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாங்கிறாங்க. பேய் வந்து இல்லிட்ரேட் பர்சனாக இருந்தால், பணம் வாங்குறவர் வந்து பணம் ரிசீவ் பண்ணிக்கிறவர் வந்து இன்னொருத்தருக்கு யாருக்காவது வந்து பணம் என்டார்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா, சப்போஸ் அவருக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவர், சைன் போட தெரியாதவராக இருந்தால், ஹீ கேன் அஃபிஸ் ஹிஸ் தம்ப் இம்ப்ரெஷன். ஓகே, அதான் சொல்கிறேன். பட் இட் மஸ்ட் பி டியூலி அட்டஸ்டட் பை சம்படி ஹூ ஷுட் கிவ் ஹிஸ் ஃபுல் அட்ரஸ் தேரான். ஆனால் கண்டிப்பாக வந்து அது கூட அட்டஸ்டேஷன் பண்ணியிருந்துருக்கணும், வேறு யாராவது ஒருத்தர் ஃபுல் அட்ரஸோட இருக்கிற மாதிரி. ஓகே, அடுத்தது எ பர்சன் டியூலி ஆத்தரைஸ்டு டு என்டார்ஸ் a check or a bill must indicate that he is signing in it on behalf of his principal by using such word as for, on behalf of or prepo. இப்போது யாராவது ஒரு பர்சன் வந்து ஒரு செக்குக்கோ இல்லை பில்லுக்கோ வந்து ஒரு அத்தாரைஸ்டாக இருந்தார், அப்படி என்டார்ஸ் பண்ணுறதுக்கு அத்தாரைஸ்டாக இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து சைன் பண்ணுறாரு இல்லையா, அவர் வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அத்தாரைஸ்டு அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா ஒரு ப்ரொப்ரைட்டர், அவங்களோட பிஸ்னஸை வந்து பார்த்துட்ருக்கிற பார்ட்னர்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து வயசானவர் இருக்கார், அவர் தான் அவங்க அப்பாவனால் வந்து படிக்க முடியாது, எழுத முடியாது, ரொம்ப ஒரு முடியாத கண்டிஷனில் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து என்டார்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க பையன் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு செக்கோ ஒரு பில்லோ வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து அத்தரைஸ்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரோட பையன்தான், அந்த உடம்புக்கு முடியாதவரோட பையன்தான் யார், அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் இல்லையா. அவர் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இவருக்காகத்தான் நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, யாரோட வேர்ட்ஸ் ஃபார், ஆன் பிஹால்ஃப் ஆஃப், பர்ப்ரோ அப்படிங்கிற வேர்டை வந்து கூட ஆட் பண்ணணும். சரியா? எங்கள் அப்பாவுக்கு பொதுவாக நான் இதை எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு வேலிடான என்டார்ஸ்மெண்ட்டுக்கான ரெக்வசிட்ஸ், தேவைப்படுற விஷயங்கள். ஸோ சொன்ன ஒவ்வொன்றையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.